ராகு கேதுவின் செல்வாக்கு. வெவ்வேறு வீடுகளில் ராகு கேது நின்ற பலன்கள் என்ன? எதிர்மறை தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய ராகு கேதுவை சமாளிக்க நாம் என்ன செய்வது? இதை பற்றி பேச போகிறோம். இந்த ராகு கேது அப்படின்னு வந்தாலே ரொம்ப சிரமமான விஷயம். ராகுவும் கேதுவும் நிஜ கண்களுக்கு தெரியாத புலப்படாத மறைவு கிரகங்கள், நிழல் கிரகங்கள். கிரகணத்தின் போது மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும். அப்போ ராகுவும் கேதுவும் தனித்தனி கிரகங்களா? அல்ல. ராகுவும் கேதுவும் ஒரே 5 தலை நாகம். தலை முதல் இடுப்பு வரை ராகு, நாபிக்கமலம் முதல் கால் வரை கேது. இதுதான் தாத்பரியம். இந்த ராகு கேதுவும் ஒரு மனிதனை எப்படி இயக்குவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராகு என்பவர் விஸ்தரிக்கும் தன்மையை உடைய கிரகம். எதையும் பெருக்கிக் கொண்டே போவார். மனிதனுக்கு தேவையில்லாத எல்லாவற்றையும் கொடுத்து தேவையில்லாத ஆசைகளை கொடுப்பார், தேவையில்லாத பணத்தை கொடுப்பார், தேவையில்லாத வீரத்தை கொடுப்பார். எல்லாமே எக்ஸ்ட்ரா தேவையில்லாததை கொடுத்து அந்த தேவையில்லாத பலன்களை ஏற்படுத்துவார். அத்தனையும் பிடுங்கிக் கொண்டு மனிதனுக்கு இழப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவார். கேது அப்படி அல்ல, சற்றும் எதிர்மறையான கிரகம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் சுருக்கும் தன்மையுடைய கிரகம். ஒரு மனிதன்கிட்ட என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பிடுங்கிக் கொள்வார் கேது. பிடுங்கிக் கொண்டு கடைசியில் ஞானத்தை போதிப்பார். இது 2 தான் ராகுக்கும் கேதுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுருங்கி கொண்டே வருவார். ராகு நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா விஸ்தரித்து கொண்டு வருவார், பெருக்கிக் கொண்டே வருவார். ராகு பெருக்குவதால் அவர் நல்ல கிரகம் என்றோ, கேது சுருக்குவதால் அவர் கெட்ட கிரகம் என்றோ அர்த்தம் அல்ல. 2 பேரும் ஒரே விதமான பலன்களையே தருவார்கள், வேறு வேறு விதத்தில் தருவார்கள். உங்கள்கிட்ட 10 கோடி இருக்குன்னா ராகு 100 கோடி கொடுத்து 110 கோடியாக பிடிக்கிறவர். கேது உங்கள்கிட்ட 10 கோடி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக 10 கோடியை பிடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு பாலம் சொல்லி தருவார். இவ்வளவு தான் வித்தியாசம். அப்போ ராகு கேதுக்கள் வெவ்வேறு வீடுகளில் நின்ற பலன்கள் என்ன? லக்னத்தில் 2ஆம் இடத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், 4, 7, 8ஆம் இடத்தில் ராகு நின்று விட்டால் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருகிறது. லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவினால் 2 பேருமே சொல்கிறேன், எப்பவுமே ஒவ்வொரு ஜாதகத்திலும் எல்லாருடைய ஜாதகத்திலும் ராகுவும் கேதுவும் சமசப்தமஸ்தானத்தில் தான் அமருவார்கள். இதற்கு விதிவிலக்கே கிடையாது. ஒரே விஷயம் ஜோதிடத்தில் இப்படி தான் இருக்குன்னு உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அப்படின்னா ராகு இருக்கிற இடத்துலேருந்து சரியாக 7ஆம் இடத்துல கேது இருப்பார், கேது இருக்கிற இடத்துலேருந்து சரியான 7ஆம் இடத்துல ராகு இருப்பார். அப்போ ராகு கேதுக்கள் லக்ன பாவத்தில் அமர்ந்து விட்டால் மனிதனுக்கு சந்தேக புத்தி அதிகமாகும், சபலங்கள் வரும், முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். ராகு 2ஆம் இடத்தில் கேது 2ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டால் நிறைய பணம் வந்தாலும் அந்த பணத்தை சேர்த்து வைக்க இயலாது. கேது அமர்ந்தால் சில வார்த்தைகளை பேசும் பொழுது மற்றவர்களுக்கு அது தப்பாகப்படும். ராகு அமர்ந்தால் பொய் சொல்ல நம்மளை தூண்டும். 4ஆம் இடத்தில் ராகு கேது அமர்ந்தால் மிகப்பெரிய சொத்துக்களையோ மிகப்பெரிய ஒரு பண விஷயங்களிலேயோ ஏமாறக்கூடிய தன்மைகளையோ டாக்குமெண்டேஷன் போன்ற பதிவு பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தோற்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடும் ராகு கேதுக்கள். அதே மாதிரி 7ஆம் இடத்தில் ராகு அமர்ந்தால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று முரண்பாடான கருத்து மிக்க வாழ்க்கை துணையை தரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். 8ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ அமைந்தால் அதுதான் சிக்கல். சில நபர்களுக்கு உச்சகட்ட ராஜயோகத்தையும் சில நபர்களுக்கு கடுமையான சில பிரச்சனைகளையும் தரக்கூடியது இடமாக அமைகிறது 8ஆம் வீடு. அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் வெளிநாட்டில் போய் தொடர்பு கொள்வது, வெளிநாட்டில் படிப்பது, வேலை வாய்ப்புகள், திருமணம், கல்யாணம், அங்கேயே குடிபெயர்வது போன்ற அற்புதமான யோகங்களையும் ராகு தரக்கூடும். அதே சமயத்தில் கேது அமர்ந்தால் சில சின்ன சின்ன விபத்துகள், உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகளையும் தரக்கூடும். அதே சமயத்தில் ராகு பகவான் கேது பகவான் லக்னத்தின் ராகு முக்கியமாக 3, 6, 11, 12 இந்த இடங்களில் ராகு பகவான் அமரும் பொழுது இந்த அமர்ந்த இடமானது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரமாக வரும் பொழுது அப்படி இருந்த ராகுவை குரு பகவான் பார்த்து அந்த ராகுவுடைய திசை உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உச்சகட்ட ராஜயோக திசை என்று ஆணித்தனமாக கூற முடியும். ஆக ராகு பகவான் இந்தந்த இடங்களில் இருந்தால் நல்ல பலனை செய்வார். அதே போல கேது
3, 6, 9ஆம் இடங்களில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களை செய்வார் கேது பகவான். இப்பொழுது ராகு கேதுவுடைய எதிர்மறை தாக்குதலை எப்படி கையாள்வது? 1, 2, 4, 7, 8, 1, 2, 4, 7, 8 இந்த இடங்கள் ராகு பகவானோ கேதுவோ உட்கார்ந்தால் இவர்களுடைய எதிர்மறை தாக்குதலை எவ்வாறு சரி செய்வது? இந்த ராகு கேதுவுடைய தாக்குதலை சரி செய்ய முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது ராகு பகவானுக்கு கால சர்ப ஹோமம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை செய்ய வேண்டும். அதே மாதிரி கேது பகவானுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ் பெரும் பள்ளம் என்று சொல்லக்கூடிய திருஸ்தலத்திற்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை இரவு தங்கி திங்கட்கிழமை காலையில் அந்த கீழ்பெரும்பள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு அபிஷேகம் செய்து, கேது பகவானுக்கு அபிஷேகம் செய்து நீங்கள் தான தர்மங்களை செய்ய வேண்டும். குறிப்பிட்ட அளவில் உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்வதும் வஸ்திர தானத்தை செய்வதும் அருமையான பலன்களை செய்யும். அதே மாதிரி ராகு பகவானுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சபலப்படாமல் ஆன்மீகத்தில் உங்கள் மனதை ஆழ ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய நபர்களுக்கு, தினமும் தியான பயிற்சி செய்யும் நபர்களுக்கு ராகு பகவானுடைய தொல்லைகள் முற்றிலுமாக நீங்குகிறது என்றால் அது 100% உண்மை.